ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சனுக்குள்ள போனோன்னு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு எப்படி பண்றது பார்க்கலாம். சின்ன பசங்கலேருந்து பெரியவங்களும் இருக்கும், எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே மொறுன்னு இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்து இருக்கிறோம். தண்ணி வந்துட்டு இப்போ நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிட்ட அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு 1/4 கிலோ மக்ரூனி வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மக்ரூனி வந்துட்டு நல்லா வேக வைங்க, நல்லா வேகட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வந்துட்டு மக்ரூனி நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா மக்ரூனி வந்துட்டு வெந்துச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தாவே நம்மளுக்கு மக்ரூனி போதும். ஒரு வடிகட்டி எடுத்து மக்ரூனியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகட்டிடலாம். மக்ரூனி வந்துட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கிறனால வந்துட்டு நீங்கள் 1 கப்பு நார்மல் வாட்டர் எடுத்து மேலே ஊற்றிடுங்க. இல்லைன்னா மக்ரூனி வந்துட்டு ஒன்னோட ஒன்று வந்துட்டு ஒட்டிக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ நல்லா ஆறிட்ட அப்புறமா ஒரு சின்ன ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். மக்ரூனியை மாற்றிக்கின்னு 1 டீஸ்பூன் வந்துட்டு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கின்னு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. நம்ம எது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோன்னா ரொம்பவும் மொறுப்பாக வர்றதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். கூட வந்துட்டு உங்கள்கிட்ட அரிசி மாவு வந்து அதுவும் வந்துட்டு சேர்த்துக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா வந்துட்டு மக்ரூனி வந்துட்டு ஒன்னோட ஒன்று வந்துட்டு ஒட்டாத மாதிரி நல்லா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மக்ரூனி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறமா மக்ரூனி வந்துட்டு தனித்தனியாக போடுங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒட்டிக்கும், அதனால வந்துட்டு தனித்தனியாக போடுங்க. நல்லா வந்துட்டு இது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுனே இருங்க, ஏன்னா ஒன்னோட ஒன்று வந்துட்டு ஒட்டிக்கும். அதனால நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணினே இருங்க. இது போல மக்ரூனி வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துனே இருங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்துட்டோம்னா அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்துட்டு நம்ம ரொம்பவே மொறுன்னு இருக்கும். ஒரு பவுலில் வந்துட்டு மக்ரூனி மொத்தமே நம்ம போட்டுக்கலாம். போட்டப்பமா இது பாருங்க எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு பாருங்க. உடைச்ச உடனே எப்படி தூளா உடைத்து பாருங்க, எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு பாருங்க. இது கூட வந்துட்டு நீங்க 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு நல்லா எல்லாமே கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா மொறுன்னு இருக்கும். எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை பார்க்கலாம்.